ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க விட்டதுலேருந்து கன்டினியூ பண்ணலாம். கொஷின் நம்பர் 81. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. இதுதான். அடுத்து 82வது கொஸ்டின், சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆகுக. கேள்வி பார்த்தீங்கன்னா, கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகம் உள்ளது. இது கேள்வி. பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. அடுத்து 83வது கேள்வி, ஆரப்பாளையம், ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நாயக்கர்கள். அடுத்து 84வது கேள்வி, காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தந்தை பெரியார். அடுத்து 85வது கேள்வி, வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வரி வடிவம். அடுத்து 86வது கேள்வி, இது ரிப்பீட்டடாக மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்லேயுமே இருக்குது. துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாவலரேறு பெருஞ்சித்தனார். அடுத்து 87வது கேள்வி, யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று பாடியவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திருமூலர். அடுத்து 88வது கேள்வி, நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, காடுவெளி சித்தர். இது எந்த இடத்துல இருக்குன்னா 9th தமிழில் இருக்கும். அடுத்து 89வது கேள்வி, சித்தர்களில் ஆதி சித்தர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, திருமூலர். அடுத்து 90வது கேள்வி, எழுதப்படாத பாடல் டேஸ் எனப்படுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நாட்டுப்புற பாடல். அடுத்து 91வது கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பயனற்ற செயல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8th புக் பேக்லேருந்து தான் மேக்ஸிமம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா புக் பேக்கையும் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து 92வது கொஸ்டின், உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் மடை திறந்த வெள்ளம் போல. இது கேள்வி. அதனோட கொஸ்டின் வந்துட்டு உவமையால் விளக்க பெறும் பொருளை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தடையின்றி மிகுதியாய். அடுத்து 93வது கேள்வி, தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கேள்வி பார்த்தீங்கன்னா, கவிதாவால் உரை படிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, செய்யப்பாட்டு வினை வாக்கியம். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஆள் வந்திருக்கு, இங்கே வந்துட்டு பட்டது அப்படின்னு வந்திருக்கு. அதனால் வந்துட்டு இது செய்யப்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து 94வது கேள்வி, பாண்டியர்களின் கடற்படை தளம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கொற்கை. அடுத்து 95வது கேள்வி, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ராமலிங்க அடிகள். அடுத்து 96வது கேள்வி, பாடல் அறிந்து பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு காலை மாலை உளவி நித்தம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசி விநாயகனார் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு மீதுன் விரும்பு, இது வந்துட்டு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் சொல்லியிருப்பாங்க. கடைசி வந்துட்டு மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. இது வந்துட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 4, 1, 2, 3. அடுத்து 97வது கேள்வி, ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம். ஆப்ஷன் ஏ, அரிக்கமேடு. அடுத்து 98வது கேள்வி, அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அகம் கூட்டல் கை. அடுத்து 99வது கேள்வி, வலுவு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி,
வலப்பக்க சுவரில் எழுதாதே. அடுத்து 100வது கேள்வி. பக்தி சுவை நாணி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.